சமூகத்தில் ஏற்படுற இயற்கை பேரழிவுகள் நெருக்கடியான காலகட்டங்கள்ல மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிற செயல்பாடுகளை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அப்படி இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதை தடுக்கிறதுக்காக அரசு அறிவித்திருந்த இந்த ஊரடங்கு உத்தரவின் போது சாலையோரங்களில் இருக்கிற முதியவர்கள் ஆதரவற்றோர்களுக்கு உணவு அளிப்பதற்காக சென்ற ஒரு சமூக ஆர்வலரை காவல்துறை கொடூரமா தாக்கி அவமானப்படுத்தியிருக்கு. எங்க நடந்தது இந்த சம்பவம்? கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் விதமாக மக்களுக்கு சுய ஊரடங்கு கடைபிடிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டு வருகின்றது. ஹோட்டல்கள், கடைகள் மூடப்பட்டது. இந்த நிலையில் பேராவூரணி பேருந்து நிலையம் மற்றும் சாலையோரத்தில் வசிக்கும் ஆதரவற்றவர்கள் மற்றும் முதியோர்கள் உணவின்றி தவித்தனர். இதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான உதயகுமார் ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுத்து உதவ நினைத்திருக்கின்றார். இதற்காக தனது வீட்டில் உணவு தயார் செய்து பொட்டலமாக கட்டி எடுத்துக்கொண்டு தன் நண்பருடன் சென்று சாலையோரத்தில் இருந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் பேருந்து நிலையத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கின்றார். அப்போது அண்ணா சிலை அருகே நின்ற போலீசார் உதயகுமாரை வழிமறித்து, ஏன் வெளியில் வரீங்க, வெளியே வர தடை போட்டிருப்பது தெரியாதா என கேட்க, உணவில்லாம பசியில் தவிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தோம், கொடுத்துவிட்டு உடனே போயிடுவோம் என சொல்லியுள்ளார். அதற்கு உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசர், நீ என்ன அரசாங்கமா என கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாமல் பேசியுள்ளார். அன்னைக்கு தினந்தோறும் சாப்பிட்றவங்க அந்த கோயிலில் சாப்பிடுவாங்க. அன்னதான திட்டத்தில் அந்த கோயிலில் சாப்பிட்றவங்களுக்கு கோயிலில் கூட்டிட்டாங்க, சாப்பாடு இல்லை, எல்லாம் பேருந்து நிலையத்தில் படுத்திருக்காங்க, உங்களால் உணவு ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இட்லி ரெடி பண்ணிட்டு நண்பர் வீட்டில் கொஞ்சம் சாம்பார் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் வீட்டுக்கு வாங்குறதுக்கு போகிறோம். எல்லாமே இருக்குது. வாங்குறதுக்கு போகும்போது சேது ரோட்டில் காவல்துறை அதிகாரிகள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. என் வண்டியை நிப்பாட்டினாங்க. அவர் வச்சு இந்த ஹெல்மெட்ல என்னை அடிக்க ஆரம்பிச்சார். ஏன் அவர் ஹெல்மெட்ல அடிக்காரு சார், இது மாதிரி சாப்பாடு கொடுக்க போகிறோம் சார் நாங்கள் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். நீ என்னடா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, நீ நான் அரசாங்கமா இல்லை உன்னை எவனும் கொடுக்க சொன்னானா அப்படின்லாம் நான் பொறுமையாகவே இருந்தேன். இப்போலாம் இருந்துட்டு சரி சாவியை கொடுங்க சார், சாவி வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்குலாம் உணவெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் அந்த வழியாக தான் நம்ம வீடு இருக்குது, திருப்பி அதே வழியில் வர்றேன். இதுக்கிடையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காவல்துறை காவல் நிலையத்துக்கு எஸ் அருண்குமாருக்கு தகவல் கொடுக்குறேன். சார் இது மாதிரி நான் சாப்பாடு கொடுக்க வர்றேன் சாலையோரம் உள்ளவங்களுக்கு, இவர் என்னை ஹெல்மெட்டில் அடிக்கிறாங்க, தவறான செயல் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை சார் இது பண்ணி கொஞ்சம் உங்கள் ஒர்க்லோடு எனக்கு புரியுது, இருந்தாலும் இது மாதிரி செய்கிற விஷயங்கள் தவறாக தெரியுது அப்படின்னு சொன்னேன். திருப்பி நான் அதே வழியாக வரும்பொழுது திருப்பி போட்டுறாங்க வண்டியை. நான் சொன்னேன், ஒரு 10 அடியிலே தம்பி நீ வீடியோ ஆன் பண்ணிக்க, ஒன்று பக்கத்தில் வரட்ட சொல்கிறேன். சொல்லும்போது அவர் திருப்பி நீ நான் வாத்தியார்னா சட்டத்தை மதிக்க மாட்டேன் சார், நீங்க ஹெல்மெட்ல அடிச்சதே தப்பு, நான் சொல்றதை நீங்க கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க என அதிர்ச்சி அடைந்து உதயகுமார் கேட்டுள்ளார். மேலும் ஆவேசமடைந்த உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசர் போலீஸ் கிட்டேயே வாக்குவாதம் செய்கிறியா என கூறியதோடு, உன் லைசன்ஸ் எங்கே, இன்சூரன்ஸ் எடு என்று அடாவடியாக வாகனத்தின் சாவியை பிடுங்கிக் கொண்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகின்றது. அப்போது அங்கு பணியில் இருந்த வட்டாட்சியர் ஜெயலட்சுமியிடம் முறையிட்டிருக்கின்றார் உதயகுமார். அதற்கு வட்டாட்சியரோ 144 தடை உத்தரவு போட்டிருக்கும் போது நீ எதற்கு வெளியில வந்த என கோபமாக கேட்டுள்ளார். இன்னைக்கு யாருமே வெளியில வரக்கூடாது, இன்னைக்குதான் 144 போட்டிருக்குல்ல, இல்ல வெளியிலே வராதீங்க.
இனி இங்கே யாரிடம் முறையிட்டாலும் பயனில்லை என நினைத்து அங்கிருந்து கிளம்பிய போது ஆவேசமாக உதயகுமாரின் அருகில் வந்த உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசர் உதயகுமாரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருக்கின்றார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத உதயகுமார், என்னை ஏன் அடிச்சீங்க, அடிப்பதற்கான உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தது என கோபத்தில் கொதித்தெழுந்துள்ளார். எஸ்ஐ திருநாவுக்கரசு என்ன பண்ணிட்டாரு, எஸ்எஸ்ஐ இருக்காரு அவரு. எஸ்எஸ்ஐ திருநாவுக்கரசு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்க, என்னை எப்பறம் நீ முட்டாள்னு சொல்லலான்னு என்னுடைய கணத்துல அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோவப்பட்டு அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்றேன், திட்டுறேன். நீங்க இப்படி என்னை அடிக்கிறதுக்கு என்ன ரூல் இருக்கு, உங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றேன். மேலும் இப்போ கிளம்புறியா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்கணுமா என மிரட்டி அனுப்பியுள்ளனர். மேலும் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளனர் காவல்துறையினர். நடந்த சம்பவத்தை உதயகுமாரின் நண்பரான விஜய் வீடியோவாக பதிவு செய்திருக்கின்றார். அந்த வீடியோவை காட்டி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடப் போவதாகவும் தெரிவித்தார். நடந்த சம்பவம் தொடர்பாக வட்டாட்சியர் ஜெயலட்சுமியிடம் பேசினோம். வழியில் சென்ற இளைஞரை மடக்கி போலீசார் விசாரித்தனர். அவர் சாலையோரத்தில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போவதாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் அப்படி ஆதரவற்றவர்கள் யாரும் அந்த பகுதியில் இல்லை. இதனால் போலீசாருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடந்ததாக தகவல் மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர சம்பவ இடத்தில் நான் இல்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலையில் உதயகுமாரின் வீட்டிற்கு சென்ற உதவி ஆய்வாளர் அருண்குமார் போலீசாரை பற்றி அவதூறு பரப்பியதாகவும் பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் உதயகுமார் மற்றும் சம்பவத்தின் போது செல்போனில் வீடியோ எடுத்த விஜய் ஆகியோரை விசாரணை என்ற பெயரில் கைது செய்து பட்டுக்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். திருநாவுக்கரசு மேல வந்து ஒரு 8 மணிக்கு வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிறகு இரவு 2 மணிக்கு என்னை எங்கள் வீட்டுக்கு ஒரு அருள்குமார் தலைமையில் ஒரு 2 பேர் தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க. வெளியில் வாங்க சார், உதயகுமார் சார் வெளியில் வாங்க அப்படின்னாங்க. நான் வெளியில் வந்தேன். சட்டையை எடுத்து போட்டு வாங்க அப்படின்னாங்க. சட்டையை எடுத்து போட்டு வந்தேன். என்னை சுற்றி ஒரு 6-7 பேர் காவல் அலுவலர்கள் வந்து மப்தியிலையும் சீருடையிலையும் வர்றாங்க. ஒரு தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி ஒரு 6-7 பேர் இதுக்கு உங்க மேல நீங்க செஞ்ச தவறு, நான் செஞ்ச தவறுனா உங்க மேல வழக்கு கொடுத்துருக்கோம், காலையில காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு நீங்க காலையில வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இல்லாம சரி எந்த மறுப்பு தெரிவிக்காம நான் வண்டியில ஏறி வந்து நான் போறேன். பக்கத்துல இருக்க என்னோட காவல் நிலையத்துக்கு, பேராவூரணி காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாம இங்க இருந்து 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள பட்டுக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் கொண்டு போய் அடைகிறாங்க. அசாதாரண சூழல்ல ஏற்படுற உணவு தட்டுப்பாட்டினால பலரும் உயிரிழந்த சம்பவங்களை நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த சொல்லி உதயகுமார்ட்ட காவல்துறை வலியுறுத்திருக்கலாம். ஆனா இப்படி மனிதாபிமானமே இல்லாம நடந்து கொண்ட காவல்துறையினரை என்னன்னு சொல்றது? பல நாள்